இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் மதுரம் டயபிட்டிஸ் அண்ட் தைராய்டு சென்டர் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். இதயங்கள் பற்றி இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இதயங்கள் அறக்கட்டளை தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதற்கு கொஞ்சம் நெஞ்ச செலவுகள் கிடையாது. ஸோ 3-4 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அண்டு எங்கேருந்து வருது இந்த பணங்கள்? அதாவது பல நல்ல மனம் படைத்த கடவுள்களை நாங்கள் பார்க்கிறோம். மனித உருவில் இருக்கும் கடவுள்களை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ எங்கள் டோனர்ஸ் பற்றி ஒரு 1-2 அருமையான கதைகள் நீங்கள் கேட்கணும். நம்பர் 1 ராமூர்த்தி ஐயா அவர்கள். இவர் ஒரு 95 வயது இளைஞர். ஒரு நாள் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது ஹொசூர்லேருந்து. டாக்டர் சுவாமிநாதன், உங்கள் ஒர்க்கை பற்றி நாங்கள் கேட்டிருக்கோம். உங்களால் முடியும்னா ஹொசூருக்கு வர முடியுமா? எனக்கு 95 வயது ஆகிவிட்டது. இல்லைன்னா நான் ட்ராவல் பண்ணி உங்களே பார்க்க வந்திருப்பேன் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு. அண்ட் இவ்வளோ பெரியவர் நம்ம கூப்பிட்றாரு. அவர் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஹொசூர் போனோம் எங்கள் டீம் கூட. ஒரு 5 நிமிடம் கேட்டார். 95 வயதிலும் பயங்கர ஷார்ப்னஸ்ஸு. இம்மிடியட்டாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டார் அவர். புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எங்களை வாழ்த்தி செக் புக் கொண்டு வர சொன்னார் அவரோட மனைவி கிட்ட. அண்ட் அந்த நேரம் மனம் ரொம்ப வேகமாக ஓடிச்சு. பெரியவர் அவரோட பென்ஷன் பணத்தில் நமக்காக ஒரு 10,000 ரூபாய் தரப்போகிறாரு. இதை நம்ம எப்படி இதை கரெக்டாக செலவு பண்ணும், ஒரு ரூபாயும் ஒரு குழந்தையை போய் சேரணும் அவர் ஆசீர்வாதத்தில் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் அந்த காசோலையில் 2 லட்சம் எழுதினார் அவருடைய பென்ஷன் பணத்தை. அண்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இவர் ஒரு ரிட்டையர்ட் பென்ஷனர். இவருக்கு 3 பசங்க இருக்காங்க, கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிட்டையர்ட் பென்ஷனர் 2 லட்சம் அவருடைய பென்ஷன் பணத்தை எடுத்து இதயங்களுக்கு கொடுத்தாரு. முன்புன் தெரியாமல் 5 நிமிடம் நாங்கள் சொல்லும் கதையை கேட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் மனித வடிவில் இருக்கும் கடவுள்கள். பட் அதை விட முக்கியம், அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் கதவுக்கு வரோம். அப்படியே ஒரு சிறிய குரலில் சொன்னார், டாக்டர் சுவாமிநாதன், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்கலாமா அப்படின்னு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஜாதி மத பேதம் பார்க்காமல் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பணம் போகணும், இதுதான் என்னுடைய விருப்பம்னாரு. ஆனால் அந்த நேரம் எங்களால் பேச முடியவில்லை, தொண்டை தழுத்தழுத்தது. அண்ட் அவருடைய புண்ணியத்தில் அடுத்த வாரம் ஆயிஷான்னு மேட்டூர்லேருந்து ஒரு குழந்தைக்கும், ஸ்டெய்னின்னு நாமக்கல்லேருந்து ஒரு குழந்தைக்கும், பூரணின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இருக்கும் ஒரு குழந்தை, ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் குழந்தைங்களுக்கு அவருடைய பெயரால் பம்ப் கிடைச்சிது. அதனால் ராமூர்த்தி ஐயா மாதிரி நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் மழை பொழியும், இதயங்கள் அறக்கட்டளை செழிக்கும். ஸோ அடுத்த வீடியோ வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன்.